என்ன நிவேதா, வீட்ல யாரும் இல்ல? அம்மா ரூம்ல தான் இருப்பாங்க, வாங்க. அம்மா. ஆதி. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நிவேதா அந்த சேர் கொஞ்சம் எடுத்து போடு. இல்ல பரவாயில்ல. அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அம்மா தான் உங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பாவும் இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருக்காரே தவிர அவருடைய வேலைக்கு நடுவில் அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்கு டைமே இல்லை. நானும் இங்கே வரக்கு எந்த பிளான் பண்ணல. அப்படியே பிளான் பண்ணியிருந்தேன்னா நானே அம்மாவை கூப்பிட்டு வந்திருப்பேன். பரவாயில்ல ஆதி, அதுக்கு என்ன, அப்பாவும் அம்மாவும் முடிஞ்சப்போ இங்கே வரட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஆதி, பிரசாதம் கொடுங்க. இந்தாங்க. என்ன பிரசாதம்? திருப்பதிக்கு போயிருந்தேன் ஆண்டி, அதான் பிரசாதம். ஓ நிவேதா, அந்த கயிறு எடுத்து அம்மா கட்டி விடு. அம்மா, ஆதி திருப்பதிக்கு போனதே உங்களுக்காக வேண்டிக்கிட்டு தான். உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சா திருப்பதிக்கு வரத வேண்டிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த வேண்டுதலை தான் இப்ப போய் நிறைவேற்றிட்டு வந்திருக்காரு. ஆண்டி, நான் இப்போ கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. என்ன ஆண்டி இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? இல்லை ஆதி, எனக்காக வேண்டிக்கிட்டு திருப்பதி போனதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்லலை. என் பொண்ணு நிவேதா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொன்னேன். என் மனசுக்குள்ள நான் வேண்டிக்கிட்டு இருக்கிற வேண்டுதல் என்னன்னு தெரியுமா? உங்க 2 பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து திருப்பதி போகணும்னு தான். உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் ஆண்டி. ஆமாம்மா, மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, ஆதி அழைச்சிட்டு போய் காஃபி ஏதா கூட. சரி, காஃபில எதுவும் வேணாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, டைமுக்கு மெடிசன் எடுத்துங்க. நான் கிளம்புறேன் ஆண்டி. சரிப்பா. சரிம்மா, நீ படுத்துக்கோ. சரி. சரி நிவேதா, நான் கிளம்புறேன். ஆதி. நிவேதா, 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 என்ன நிவேதா? தேங்க்ஸ் ஆதி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் வரேன். தேங்க்யூ மிஸ்டர் கணேஷ். வெல்கம். பூமி பூஜையை கிராண்டா நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. இதே மாதிரி ஒர்க்கையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. நீங்க கவலைப்படாதீங்க சார், நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலேயே ஒர்க்கை பர்ஃபெக்டா முடிச்சு தரோம் சார். ஓகே. வர்தன், நாளைக்கு எத்தனை மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு? ஃப்ளைட் 7 மணிக்கு சார். 5:30 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் போயிடணும் சார். இதை பாரு வர்தன், இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உன்னையும் அந்த பாஸ்கரையும் நம்பி வேலை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ராஜாராமன் சார் பெஸ்ட் பில்டர்னு பேர் வாங்கினவர். இண்டஸ்ட்ரியில எனக்கு கிடைச்ச கெட்ட பேரை இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சுதான் அதை போக்கிக்கணும். என்ன புரியுதா? சார், நான் நல்லபடியா கவனிச்சுக்கிறேன் சார். மிஸ்டர் கணேஷ், இனிமேல் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியது என்னோட வேலை, ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க வேலை. நீங்க கவலைப்படாதீங்க சார், நானே நேரா நின்று ஒர்க் பார்த்து முடிச்சு தரேன். வரதன், நீயும் டெய்லி சைட்டுக்கு போ. சாருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் உடனே செஞ்சு கொடுத்துரு. சரிங்க சார். என்னது சிக்னல் கிடைக்கலையா?
பய பண்ணுற கோளாறு தான். ஃபோனு ஏங்கிட்டுன்னு வருதுன்னு தெரிஞ்சு தான் கட் பண்ணுறான் இவன். அவ்வளவு தைரியம் மாடம் உனக்கு. யோ ஃபோன் அட்டன் பண்ணி யார் என்னன்னு கேளியா? ஏன் ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்க? யாராவது கடைக்காரனா? இல்லைங்க சார், வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னு தான் கேளியா? இல்லைங்க சார், லேட் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்பாங்க. சரி அப்ப வீட்டுக்கு கிளம்பு. ஓகே சார். என்ன சார், இந்த சின்ன விஷயத்தோட பண்ண முடியாதா? அப்புறம் எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வரும்? வரதா, என்னைய கோவப்படுத்தாத. மெக்கானிக் பையன் வந்து சொதப்பிட்டான். சரி விடுங்க, இனிமேல் அந்த ப்ராஜெக்ட்டும் கைக்கு வராது. நீங்க யாரை வச்சு மூவ் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்ன என்னை சீட்டி பார்க்குறியா? இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஏன் அந்த ராஜாராம் கூட இருக்கிற சுந்தரத்தை அவன் கைக்குள்ள போட்டுக்கிட்டியா? அவங்க உங்களை மாதிரி தில்லுமுள்ள பார்ட்டி இல்லையே. இந்த ப்ராஜெக்ட் அவங்க கைக்கு போகாம உங்க கைக்கு வந்திருந்தா நானும் லைஃப்ல செட்டில் ஆயிருப்பேன். சரி இப்போ என்ன பண்ண போறீங்க? தெரியல, டென்ஷன்ல மெண்டல் ஆயிடும் போல இருக்கு. நீங்க போனதே நினைச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா நீங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். சரி என்ன பண்ணலான்னு சொல்லு. ராஜாராமும் பூமி பூஜை மட்டும் தான் போட்டிருக்கான். நாளைக்கு வேலை ஆரம்பிக்கிறப்போ வேலை நடக்காம பார்த்துக்கணும். எப்படி? சார், வாங்கின நிலத்துல வில்லங்க இருக்குன்னு போலீஸ்ல சொல்லி வேலையை நிறுத்துவோம். இந்த ஐடியாவை நீ முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பிக்கை தான். அந்த இடத்த ராஜாராமுக்கு வைக்கிறதுக்கு அந்த லேண்ட் ஓனர் சம்மதிச்சு பணத்தை வாங்கிட்டான். ஆனால் ரிஜிஸ்டர் அன்னைக்கு அவனால் வர முடியல, வெளியூர் போயிட்டான். அவங்க ஒய்ஃபை பார்த்து அதிகமாக பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேண்டியதான். நாளைக்கு போலீஸ் மூலம் ஷேர் வாங்கிட்டு வேண்டியதான். சரி, நாளை காலையில் கொடுக்க வேண்டிய பணத்தை பார்த்து கொடுத்துடலாம். இல்லைங்க, நான் உங்கள் கூட வந்தால் என் வேலை போயிடும். அட்ரஸ் தரேன், நீங்களே நேரில் போய் பேசி பாருங்க. வணக்கம். என் பேர் பாஸ்கர், பில்டிங் கான்ட்ராக்டர். என்ன விஷயமா வந்தீங்க? செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருக்க உங்க நிலத்தை ஆமா மிஸ்டர் நாராயணனுக்கு விலைக்கு கொடுத்துருக்கீங்கல்ல? ஆமா, எங்க வீட்டுக்காரு துபாயில இருக்காரு. அவர் வந்ததும் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாரு. அதுக்குள்ள என்ன? ரிஜிஸ்டர்லாம் பண்ணி தர வேணாம். என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, அந்த இடத்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் வித்துட்டீங்க. இப்போ அந்த இடம் நல்ல விலைக்கு போகுது. அதனால நீங்க சொன்னா அந்த இடத்த நீங்க எதிர்பார்க்கறத விட அதிக விலை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். இப்ப நாராயணன் அந்த இடத்துல பிளாட் கட்டுறாருல, அதை நீங்க தடுத்து நிறுத்தணும். அது எப்படிங்க முடியும்? இதுக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் ஒத்து வர மாட்டாரு. நீங்க கிளம்புங்க. அவசரப்படாதீங்கம்மா, ரொம்ப நிதானமா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. அந்த லேண்டு மூலமா 2 லட்சம் ரூபா கூட வந்தா வேணான்னு சொல்ல போறீங்க? என்னது, கூட 2 லட்சமா? ஆமாம்மா, நான் தர்றேன். எப்படிங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்றபடி நீங்க செஞ்சா நாராயணங்கிட்ட நீங்க வாங்கின பணத்தை விட மேல 2 லட்சம் அதிகமா நான் தர்றேன். உண்மையாவா? நிச்சயமா. நாராயண உங்களை நல்லா ஏமாத்தி அந்த லேண்டை உங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. நாளை காலையில என் கூட வாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க நடக்கிற வேலையை தடுத்து நிறுத்தணும். எதுக்கும் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாங்க. அவரை கேட்டா வேணானதமா சொல்லுவாரு. இருந்தாலும் அப்புறம் உங்க இஷ்டம். கூட வர்ற 2 லட்சத்தை வேணான்னு சொல்றீங்களே, அப்ப நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இது இது புத்திசாலி பொண்ணுக்கு அழகு. இப்ப நீங்க சேல் பண்ண இடத்த லேட் ஆனதுனால நாங்கள் வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டோம். இப்போ அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரருக்கு தெரியாம பண்றேன், எதுவும் பிரச்சனை வந்துடாத. உங்களை மாதிரி ஏழைங்க வயத்துல அடிக்கிறோம் நான் இல்லம்மா. 2 லட்சம் ரூபா பணம் கிடைக்குதுன்னா உங்க வீட்டுக்காரர் உங்களை பாராட்டாமலா இருப்பாரு? சரி, நான் காலைல வர்றேன். இப்போ நான் கிளம்புறேன். வாங்க.
கல்பனா, இது எங்க குடும்ப விஷயம். இதுல மூக்கு நுழைக்க நீங்க யாருங்க? எங்க குடும்பத்தை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியே? உனக்கேண்டி இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? நில்லு கல்பனா. என்ன நான் பாட்டுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, விடு. இரு கல்பனா, என்னாச்சு? என் மேல உனக்கு ஏதாவது கோவமா? சொல்லு. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல, என் மேலதான் எனக்கு கோவம். எதுக்கு இனிமே? என்ன சொல்ற நீ? நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சே, நீ கஷ்டப்பட்டு நிக்கிறப்போ ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வாங்கிக்கோன்னு. அது தப்பா? தப்புன்னு யார் சொன்னது? உன் பையனும் உங்க அம்மாவும் தான். இரு கல்பனா, என் அம்மாவும் பையனும் எங்க வந்து பார்த்தாங்க? அவங்க எங்கேயும் வரல, நான் தான் உன் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஏன் வீட்டுக்கா? எனக்கு இது சுத்தமா தெரியாதே. ஏன் வீட்டுக்கு வந்துட்டு என்னையும் பார்க்காம போன? எங்க அவங்க 2 பேரும் உன்னை பார்க்க விட்டாங்க? உன் பையன் கார்த்திக் நாக்கு பிடிங்கிற மாதிரி என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? எங்க அம்மாட்ட இல்லாத பொல்லாதும் சொல்லி அவங்கள கெடுக்கிறதே நீங்க தானான்றான். இனிமே அவங்கள பார்க்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அவன் பேசுனதெல்லாம் உங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்டா கார்த்திக் இப்படி பேசுறேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. எனக்கு எதுக்குமா இந்த பொல்லாப்பெல்லாம்? உனக்கு ஹெல்ப் பண்ண போய் நான் எதுக்கு வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கணும்? இனிமே உன் சகவாசமே வேண்டாம், ஆளை விடு. சாரி கல்பனா, ப்ராமிஸா எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காத. எங்க வீட்ல எல்லாருக்கும் பேய் பிடிச்சிட்டு இருக்கு. அதான் எல்லாரும் தலையை விரிச்சு போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவங்க பேசுனதை நினைச்சு என் மேல கோவப்படாத கல்பனா, ப்ளீஸ். சரி பரவாயில்ல, விடு. நீ பாட்டுக்கு இதை பெருசா எடுத்துக்கிட்டு போய் உன் அம்மா கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்காத. அது எப்படி சண்டை போடாம இருப்பேன்? உன்னை நிறுத்தி கேள்வி கேட்கறதுக்கு இவங்க யாரு? இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே கிளி போடணும், இல்லனா எனக்கு தான் பிரச்சனை பெருசாகும். இன்னைக்கு அவங்க 2 பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். நான் வரேன் கல்பனா. வர வர இந்த வீட்ல ஒழுங்கு முறையே இல்லாம போயிடுச்சு. ஆளாளுக்கு நாட்டாம பண்ற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துருச்சு. நீங்க என்ன செய்வீங்க? வீட்ல தலை சரியில்லை, அதான் வாளுக்கெல்லாம் கொண்டாட்டமா இருக்கு. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? நீ இப்படி பேயாட்டம் போடுற? இன்னும் என்னமா நடக்கணும்? என்னோட மான மரியாதை எல்லாமே போச்சு. என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு குழஞ்சு வந்தவங்க எல்லாம் இப்ப என்ன பார்த்ததும் மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. எல்லாம் உன்னாலதான். மா, விஷயம் என்னன்னு சொல்லாம இப்படி பொதுப்படையா பேசினா எங்களுக்கு என்னன்னு புரியும்? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. என் ஃப்ரெண்டு கல்பனா இங்க வந்தாளா? கேக்குறல்ல, சொல்லுங்க. கல்பனாவா? அவ இங்க வரவே இல்லையே. கல்பனா நம்ம வீட்டுக்கா? இப்ப வந்தாங்க, நான் பார்க்கவே இல்லையே. என்ன பார்க்க வந்தவள நீங்க 2 பேரும் சேர்ந்து திட்டி அவளை வெளியே அனுப்பிச்சிருக்கீங்க. இல்லம்மா, செய்யறதையும் செஞ்சுட்டு போய் சொல்றீங்களா? இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தப்போ பார்த்தும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போறா. என்னன்னு கேட்டப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னா. அவ சொல்றது பொய்யா இல்ல நீங்க சொல்றது பொய்யான்னு இப்பவே அவளை வர சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். போன கொடு. அம்மா, இப்ப எதுக்குமா போன்லாம்? போன எடுறா. வேண்டாமா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? அப்போ நீங்க தானே போய் சொல்றீங்க. அவ வந்தப்ப நான் வீட்ல தானே இருந்தேன், செத்தா போயிட்ட. என்ன கூப்பிடாம அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது? போதும் பல்லவி. அவ சிநேகிதம் உனக்கு நல்லது இல்லைன்னு தான் அவளை நாங்க விரட்டி அடிச்சோம். ஏன் அவ என்ன பண்ணிட்டா? எனக்கு உங்களை மாதிரி கூடவே இருந்து குழி பறிச்சாளா? அம்மா, ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க யோசனை சொன்னாங்கல்ல, அது ஒண்ணு போதும் அவங்களை வீட்டு விட்டு துரத்துறதுக்கு. 25 வருஷமா உன் புருஷன் உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு. இனிமேலாவது ஏமாறாம புத்திசாலித்தனமா நடந்துக்கோன்னு புத்திமதி சொன்னவ கெட்டவளா? அம்மா, அப்போ உண்மை மறைச்சு தப்புதாமா. வேற எந்த விதத்துலயும் குறை வைக்கலையே, உங்களை குடும்பப்படுத்தலையே. செஞ்ச தப்புக்கு மன திருந்தி மன்னிப்பு கூட கேட்டுட்டாரு. அவர் நல்லவரா இல்ல அவரை விட்டு பிரிஞ்சுவான்னு சொல்ல கல்பனை நல்லவங்களா? சொல்லுமா. பல்லவி, நம்ம கார்த்திகோட ஃப்ரெண்டு ஒருத்த கெட்டவன் தெரிஞ்சா நீ அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பியா? திட்டி வெளியே அனுப்ப மாட்ட?
அதுதாண்டி உன் விஷயத்துல நான் செஞ்சேன். போதுமா, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல அட்வைஸ் பண்றதுக்கு. எனக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். இனிமே என் விஷயத்திலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்திலயோ யாராவது தலையிட்டீங்க நல்லதுக்கு இல்ல. ஆமா,